ஓ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் நேற்று தான் இன்ஸ்டிங் வாங்கியிருந்தேன். அதை வச்சு தான் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம், அதாவது ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ தான் யூடியூப்பில் போட முடியும். 23 மினிட்ஸ் அந்த மாதிரின்னா நிறைய ஜிபி கேட்குது கைஸ். உங்களுக்கே தெரியும், நான் ஃபோனில் தான் விளாட்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் இது வேற இல்லை, என்ன சொல்கிறது, வெயிட் பண்ணுங்க, சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி. ஐயோ, இந்த ஃபோனில் ஒழுங்காக ஸ்டோரேஜ் வேலை இல்லை. ஐயோ வாய் கொள்ளுறது, ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ அதனால தான் என்னால் என்ன சொல்கிறது, லாங் வீடியோ, ரொம்ப லாங்காக இருக்கிற வீடியோலாம் போட முடியல. ஸோ அதான் விஷயம். ஸோ நம்ம இந்த இன்ஸ்டிங்க்டை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அதாவது என்ன சொல்கிறது, இவன் அடிக்கிறானா, அந்த அடியில் இருந்ததெல்லாம் டாஜ் பண்ணால் நம்ம ட்ரெயின் ஆவோமாமா. அதைத்தான் அவன் அன்னைக்கு நேற்று சொன்னான். ஓகேங்களா, அதைத்தான் நம்ம இப்போது பண்ணி இன்ஸ்டிங்க்டை ஸ்ட்ராங்காக போகிறோம். அதுதான் இந்த வீடியோவோட கான்செப்ட்டு. ஸோ என்னங்க, நீங்கள் இப்போ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுறேங்க. அதான் பண்ணலன்னா என்னங்க இப்போ என்ன இவ்வளோ நேரம் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? வேற ஏதாச்சும் வேலையில் பிஸியாக இருக்கீங்களா? இதை விட என்னங்க வேலையில் மட்டும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஓவராக வாய் பேசினதுனால நான் அடிச்சு கொண்டுட்டான். ஓகே, வாங்க போகலாம். ஓகே சாரி, கொஞ்சம் லேக் ஆகும், அதனால தான் அடிச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோக்கா வியூஸு யாருமே போக மாட்டேங்குது. மறக்காமல் லைக், ஷேர்லாம் சப்ஸ்கிரைபு எல்லாமே பண்ணிடுங்க. நம்மளும் ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேன். அவன்தான் நான் இப்போ அடிச்சு போகிறேன். நல்லாவே லெவல் ஏறுது. நம்ம இப்போ 85 வந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கிரைண்ட் பண்ணணும். 600 லெவலில் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நேராக இது போகலாங்க, என்ன ஃபவுண்டைன் சிட்டி போகலாம். அங்கேருந்து வெறும் 100 லெவல் மட்டும் கிரைண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக C2க்கு வந்து சேர்ந்துடலாம். ஓகேங்களா? The feeling cougar, the little baby, I'm so love with you. Okay guys, வாங்க போலாம். டக்குன்னு கிரைண்ட் பண்ணணும். லைட் ஃபுட்டை வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கேன். ஓகே, லாக் சரியாயிடுச்சு. ஓகே, அடிச்சு நம்மளோட இன்ஸ்டிங்க்ட். ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இவன் போடுவான்னு நினச்சே பார்க்கல. அந்த சாக்கு மாதிரி ஒன்று போடுவான்ல, அதுதான் போடுவான்னு நினச்சிட்டு நான் வேற தைரியமாக கிட்டெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஐயோ ஜஸ்ட்டுங்க. ஓகே, அடி வாங்குறான் நல்லா. குட்டுபா, இப்படி தான் நான் அடி வாங்குவேன். ஓகே தப்பா நீ சொன்னா, நினைக்காத நினைச்ச போதெல்லாம் போட மாட்டான், நினைக்காத போது தான் போடுறான். ஏன்டா இப்படி இருக்க? ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க அது. ஓகே, நம்மளாம் ஹார்ட் கோர் கிரைண்டரு. ஐயோ ஓடுறா சாமி ஃபஸ்ட்டு. ஐயோ இவன்கிட்ட இருந்தா நம்மளே முடிச்சு விட்டுருவாங்க. ஐயோ தூரத்துலேருந்து கதையை முடிக்கும். ஐயோ ஓகே அவன் ஏன் கில்டா எருமை சாணி. ஏன் கில்ல அவன் கொடுங்க பார்க்குறாங்க.
என்ன முடிக்க பார்க்குறாங்க. சரி லெவல் டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் மட்டும் பொண்ணு எனக்கு பவுண்டி கிடச்சிருந்தா வச்சுக்கோங்க மாசம் இருந்திருக்கும். ஒரு இவன் என்னங்க திடீர்னு வருவான் பயந்தே. ஓகே 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 இது மிஸ் பண்ணிட்டானா இப்போ டக்குன்னு நம்ம இவனை அடிச்சிடணும். அப்போதான் அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஓகே சூப்பர் போட போட சுப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஓகே பாவி அடி ஐயோ லாகு இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ இந்த டிசைன் வேற தெரியல. ஸ்ட்ரைட்டா இங்கிருந்து ஒரே பறையா பறந்துடுவோம். பறந்து போடா டக்குன்னு போடா சாமி. நல்ல வேலை ஃபர்ஸ்டில் புத்தா கிடைக்கல. ஆனால் புத்தா கிடைச்சது செம்மையாக கிரைண்ட் பண்ணலாம். சாக வேண்டியன்னு அவசியம் கூட இல்லை. ஏய் போலு, ஓ மை காட் போல் காய்ஸ், போலு மாசு கைஸ் கிடைச்சிருச்சு கைஸ். ஐயோ பா ஐயோ காய்ஸ் இதெல்லாம் மெயின் அக்கௌண்ட்ல கூட இல்லை கைஸ். ஓ மாசுனா மாசு செம்ம மாசு நம்மளுக்கு கிடச்சிச்சு. வாங்க இவனுங்களை அடிச்சு கொண்டு இதில் மாஸ்டர் ஏற்றலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மாஸ்டர் முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த பிபிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்காது. பட் ஃபஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் இது ரேரானது தானே. ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணி கூட அவங்களெல்லாம் அடிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டில் பாதி பேர் நூபாக தான் இருப்பாங்க. பாதி பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, டே சாமி ஏன்டா தொல்லை மாதிரி வந்துடுறா டே தொல்லை நாயே. டே அது கொள்ளலாம் போ. டே அவன் என்னோடதுடா. டே அவன் என்ன காய்ஸ் தொல்லை நாயே. காய்ச்சி போடா சாமி வந்துடுறானுங்க வேணுன்ட்டு. வெயிட் பண்ணுங்க கிட்ட சொல்லிடலாம். பூக்கியா சரி நம்ம ப்ரோ ஐ நீட் டு கிரைண்ட். ப்ளீஸ் கோ சம்வேர். இந்த டீன் சத்தம் கேட்குதுல அது வந்துட்டு எதுவும் இல்லை, யூபிஎஸ் கரண்ட் போயிடுச்சு அதனால தான் இப்படி வருது. சிரிக்கிறான் டே அடிச்சனா தாங்க மாட்டேட தம்பி. போடாங்கிட்டு போடாங்க போடாங்கிட்டு. ஆமாம் பையன் அழுதுடும் அடிச்சான். ஓகே ஓகே வெட்டியே கொண்டுறலாம். வாழை இப்படியா கிரைண்ட் பண்ணா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுமா? 10 நிமிஷம் ரெக்கார்டிங் இப்பவே 9 நிமிஷம் ஆகி போச்சு கைஸ். என்ன கைஸ் இப்படி ஆகிப்போச்சு. சரி நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏதாச்சும் நல்ல ஒரு ரெக்கார்டர் ஆப்பா சொல்லுங்க. அந்த ஃபோன்லேயே இருக்கிற ரெக்கார்டிங் போர் அடிச்சு. உங்களுக்கு பாதி சத்துன்ற ஹெல்த் கம்மியாக போச்சு. நம்ம இப்போ நீங்கள் சாரில் அடிச்சு போகலாம் வாங்க. வாழை என்னாலே பண்ணுவேன் நீ 80 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 180.
அது 100 நோஸ்டே அதிகமாக சொல்கிறாங்க. சே, ஒரு அடி அடிச்சுட்டு மில்லில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா போல வச்சு அடிக்கலான்னு பார்த்தேன். பொஸ்ட்னு செத்துட்டேன். இப்படி எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறதா அப்படின்னு என்று எனக்கு தெரியவில்லை. கிரைண்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். டக்குன்னு என்ன எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. திரும்பவும் கரண்ட் சித்திராக தம்பி பாடி சாகலம் நிலை வச்சு ஒரு அடி வச்சு மாசம் தம்பி மாசம். ராயல் ஸ்குவாடு, நம்ம ராயல் ஸ்குவாடை தான் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்வாட்ஸுக்கு ஸ்டார்ச் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க. லூஸ் மாதிரி ஸ்டாட்ச் எல்லாம் வச்சுருக்கேன். ஓகே, இதில் மட்டும் ஒரு மூவ் எபிலிட்டி வந்துட்டு நம்ம அன்லாக் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நேற்றுக்கு செம்மையாக அவங்களெல்லாம் அடித்து எபிலிட்டி யூஸ் பண்ணி சில பேர்த்த அடிச்சிருக்கலாம். பட் நம்மளுக்கு அந்த லக் இல்லாததுனால நம்ம அடிக்க முடியாது. சாவலையானாச்சு, என்னடே பண்ணுறீங்க? ஓகே, கிரைண்டு இவனை அந்த ஸ்குவாடில் வச்சு அடிக்கவே டைம் போயிடுது. நான் வேற இனி ஸ்டோரேஜ் எல்லாம் கிளியர் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டு தான் என்னால் அப்லோடே பண்ண முடியாது. எடிட் வேற பண்ணணும். இன்ஷாட்டில் தான் நான் எடிட் பண்ணுறேன். நம்மளுக்கு பிசிலலாம் விளாட வராது. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்க வெறும் விண்டோஸ் 7 தான். விண்டோஸ் 7ல் இந்த மாதிரி ரோப்ளாக்ஸ் எல்லாம் ஏற்ற முடியாது. ஆக்சுவலாக விண்டோஸ் 7ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோப்ளாக்ஸை வந்துட்டு எடுத்துட்டாங்க. நானும் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணேன், ஹவு டு டவுன்லோடு ரோப்ளாக்ஸ் இன் விண்டோஸ் 7ன்னு பார்த்துட்டு இருந்தேன்னா, பார்த்துட்டு இருக்க போது வந்துச்சு. எவனோ சொன்ன ஒருத்தன், விண்டோஸ் 7ல் ரோப்ளாக்ஸ் வந்துட்டு ஏறாது, அதை எப்போயோ எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்துட்டு வேஸ்ட்டு தான், ட்ரை பண்ணாதீங்க யாரும், அந்த மாதிரி சொல்லிட்டான். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அட்டா பாவிங்களா, ஏன்டா எடுப்பேங்க, பிசியில் விளாட்லாதான்டா ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி. கூடிய சீக்கிரம் வேற பிசி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது நல்லா ரெக்கார்ட் பண்ணலாம், கேம் கூட விளாட்லாங்க. கேம் விளாண்டு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கூட போடலாம், இந்த மாதிரி இருக்குது பிசியில். ஆனால் விளாட்றது கஷ்டம், எனக்கு தெரியும் பிசியில். ஆனால் சில பேரெல்லாம் சப்பையாக விளாண்டுருவாங்க. எனக்கு இது வரைக்கும் பிசிலலாம் விளாட தெரியாது, பட் பேசிக் கீஸ் வேணால் தெரியும். ஸ்லாஷ் வந்துட்டு என்ன சொல்கிறது, சேட் பண்ணுறக்காமா. அப்புறம் WASD வந்துட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ரைட்டு லெஃப்ட்டு. நெக்ஸ்ட்டு பிளாக் ஸ்விட்சில் வந்துட்டு XYZA அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது வந்துட்டு மூவ்ஸை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னா அதில் தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மவுஸை கிளிக் பண்ணுவாங்க. இதில் தான்டா அடிக்கலான்னு பார்த்தேன். கைஸ் இதில் தான் கைஸ் அடிக்க பார்த்தேன். ஓகே, 5 6 7 8 ஓகே.
பாருங்க நான் என்பிசிஸ்ல எல்லாம் சரி ஐயோ வாய் குளறிட்டே இருக்கே. என்பிசிஸ் இருக்காங்கல்ல அவங்க மேலெல்லாம் காம்போ பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே அவ்வளோதான் நிறுத்த ஆடி கொஞ்சம் ஓவரா லேக் ஆனதுனால அவன் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு. ஓகே 590 எத்தனை நேரம் ரெக்கார்ட் ஆச்சு? 15 நிமிஷமா? 590 போதும். நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் வேணால் நம்ம 600 முடி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். ஓகே கைஸ், பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆளில் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் டக்கு டக்குன்னு வரும். ஸோ bye guys, signing off by Suraj.